நம்முடைய பிரச்சனை நம்முடைய மனதை நிரப்பக்கூடாது. நம்முடைய வியாதி நம்முடைய மனதை வியாதியில் சுகமாக விரும்புகிறவர்கள் சொல்லுகிறேன், சிலுவையில் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார் என்பது உங்களுடைய மனதை நிரப்ப வேண்டும். ஆபிரகாம் பற்றி வேதம் சொல்லுது, 100 வயசாகிடுச்சு அவனுக்கு, இன்னும் புள்ள பிறக்கல, பறக்காதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. உன் சரீரமே செத்து போயிடுச்சு அப்படின்றாங்க. வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:19, தன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான். அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. இதனால எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நினைக்கல. எதை எண்ணிக்கொண்டிருந்தான்? இதை எண்ணாமல் இருந்தான். அப்புறம் எதை எண்ணிக்கொண்டிருந்தான்? கர்த்தர் சொன்னார் எனக்கு ஒரு பிள்ளையை தருவாருன்னு. அதையே எண்ணிட்டு இருக்கான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை எண்ணிட்டு இருக்கிறான். அதுதான் நோக்கி பார்க்கிறது. எதை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க? வியாதி இருக்கிறதுன்னு நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? பலவீனம் இருக்குதுன்னு நோக்கி பார்த்துருக்கீங்களா? டாக்டர் 3 மாதம் கொடுத்துருக்காருன்னு நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னார், அதை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? உன் அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன்னு சொன்னவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? அவருடைய வார்த்தையை நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்களா? கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்குறீங்களா? அங்கே உங்களுடைய சாபங்களையும் உங்களுடைய பாவங்களையும் நோய்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வியாதிகளை சுமந்தார் இருக்குது. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் செய்ததை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, நோக்கி பார்க்கிறதுனா கவனத்தை செலுத்துவது. நானே உன் பரிகாரியை கர்த்தர்னு வாக்கு பண்ணார் இல்லையா? அதை மாறாமன் தண்ணீரை மதுரமாக்கணுன்னு வாக்கு பண்ணுறார். அங்கே ஒரு நியாயத்தை, ஒரு கட்டளையை அங்கே ஸ்தாபிக்கிறார். ஒரு ஆர்டினன்ஸை அப்படின்னு இங்கிலீஷில் வருது, ஸ்டாட்யூட் அண்ட் அன் ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ்னால் கவர்மெண்ட்டில் நிறைய ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஆர்டினன்ஸ்னா சட்டத்தை அமல்படுத்துவது, ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது அமலுக்கு, அதுதான் ஆர்டினன்ஸ். அது பண்ணாங்கன்னா சட்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் இந்த மாறாமன் தண்ணீரை இனிப்பாக்கிட்டு அந்த மரத்தை தூக்கி போட்டோன்னு அது கூட சிலுவையை தான் காட்டுதுன்னு நான் அவனுக்கு போதிச்சேன். பார்த்துட்டு சொல்கிறாரு, சரி நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடைய வார்த்தையில் கவனி அப்படின்றாரு. அங்கே வாசித்து பாருங்கள், யாத்ராமம் 15ஆம் அதிகாரத்தில் கடைசி, அதாவது 26ஆம் வசனத்தை வாசிக்கும். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, எல்லாம் சொல்ல கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையான விலை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, சொல்லுங்க கட்டளைகளுக்கு செவி கொடுத்து எல்லாம் பண்ணா, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ என்ன சொல்கிறாரு? பா, நான் சொல்கிறத கவனி, அதுக்கு செவி கொடு, கட்டளைகளுக்கு செவி கொடு, கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேளு. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, கவனமாக கேளு. கேட்கும்போது நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தராக இருப்பேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்ன சொல்கிறாரு? இன்னும் முதல் ஒரு கட்டளை அமலுக்கு வருது. அது என்ன? உன் டாக்டர் நான் இனிமே.